பார்க்க நீல நிறத்தில் ஒரு விலங்கண்ட கூடு மாதிரி இருக்கு. ஏதாவது விலங்குகள் இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புதுக்குடியிருப்பு காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, அங்கே என்ன ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. வாங்க வெடிக்குள்ளே போவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை வேலியெல்லாம் போட்டுருக்குறாங்க. அபாயம் மின்சார வேலி எல்லாம் போட்டுக்கிறாங்க. பார்ப்போம். காட்டுப்பாதையின் முதலாவது இடம் இதுதான். காட்டுக்குள்ளே வந்துட்டோம். அட்டர்ந்த காடு இது. பாருங்க, இதுக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஏதோ இதெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. இப்போ நாங்கள் அந்த காட்டு பகுதியிருந்து நடு காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ள வித்தியாசமான பொருட்கள்லாம் கிடக்குது. அதெல்லாம் ஒருக்கா பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது என்னப்பா அது? நான் நினைக்கிறேன் இந்த இயக்கத்தின் இந்த போட் செய்கிற இடமா? இது பாருங்க எப்படி கிடக்கண்டு. யாருக்காவது இது தொடர்பாக எதுவும் தெரியுமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு காட்டுக்குள்ளே ஒரு அடர்ந்த காடு. ஸோ இங்கே எந்த ஒரு சத்தமும் இல்லை, அப்படி ஒரு அமைதியாக இருக்குது. அப்படி ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வித்தியாசமான பொருட்கள் கிடக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி கிடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைபர் போர்டுகள் இருக்குல்ல, போட் செய்கிறது ஃபைபரால் செய்யப்பட்டிருக்குது. ஓகே, இந்த மாதிரியான இதுகள் கிடக்குது. அடுத்து இதுக்குள்ளே வந்தோம்னா இது பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு காணப்படுது. ஸோ இதெல்லாம் இன்னும் இந்த தெரியலை, பேரும் தெரியல இதுக்கெல்லாம். இப்படி ஒன்று அமைப்பு காணப்படுது. யாருக்காவது இதுக்கு எதுவும் பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. மற்றபடி நாங்கள் அதை கிடக்கிறத எடுத்து காட்டுறோம். நாங்கள் உண்மையிலே இதோட பேர் தெரியலை. இங்கே பாருங்கள், மர்மமாக கிடக்கு இந்த பொருள்லாம். என்ன பேருன்னு தெரியலை. ஓகே, பேர் என்ன கிடக்கு அப்படி? இது எல்லாமே ஃபைபர். இது ரெண்டு இணைச்சிருக்கிறாங்க. இந்த பாருங்க, நட்டெல்லாம் போட்டு கிடக்கு. இந்த இடத்துல இங்கே நட்டுகள் போட்டு கிடக்கு. இதில் ரெண்டும் இணைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே நட்டுகள். இந்த சுற்றி ரெண்டையும் இணைச்சி வச்சுருக்குறாங்க. வேறு என்ன அப்படி கிடக்குண்டா? இதில் வந்து கிடக்குது. இப்போ ரெண்டு பகுதியை எடுத்து இணைச்சிருக்குது பாருங்க, அப்படி ஒரு கிடக்கு. மற்றது பார்த்தோம்னா இது இந்த டிவின்ற மூன் ஷேப் மாதிரி இருக்குது. அப்படி இது அதெல்லாம் கிடையாது. இதுவும் ஃபைபர் தான். இதை பாருங்க, இது கொஞ்சம் நல்ல ஹெவியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறமும் பச்சையாக இருக்குது. நிச்சயமாக ஏதோ ஒரு முக்கியமான தேவைக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ணாடி, நடுவில் ஒரு கண்ணாடி காணப்படுது இதில். ஓகே, இதில் இருக்க ஏதோ ஒரு பகுதி தான் நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பு காட்டுக்குள்ளே நாங்கள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பொருள் எல்லாமே அங்கங்கே சிதைந்தபடி கிடக்குது. ஸோ சரியாக இதுக்கு என்ன பேருன்னு தெரியலை. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஒரு மர்மமான ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம்.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த காட்டுக்குள்ளே போய் தான் நாங்கள் அந்த முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வன்னி காட்டில் நடுவில் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அடர்ந்த காடு. ஸோ சேஃப்டிக்கு ஒரே ஒரு பொருள் தான் கையில் இருக்குது. ஓகே, சரி பார்ப்போம், முன்னுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு. ஓகே, நடு காட்டில் போய் கொண்டிருக்கிறோம். ரொம்ப அடர்ந்த காடு. இதுக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறோம். வாகனங்களாம் போயிருக்குது பாருங்க, டயர் அச்சலாம் தெரியுது. அதிக அளவிலான அந்த வெள்ளை நிற வண்ணத்து பூச்சிகள் அதிகமாக காணப்படுறதை பார்க்கக்கூடியா இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்க்குற இடமெல்லாம் பங்கர் இருக்கு. இப்படி ஒரு அடர்ந்த காடு என்று பாருங்க. ஓகே, இதில் ஏதோ ஒரு பங்கர் ஒன்று இருக்குது. இந்த பங்கர் ஒர்க் எடுத்து காட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தனியாக வந்திருக்கதால உதவிகள் எதுவும் இல்லை. ஓகே, ஒரு பங்கர் ஒன்று இருக்குது. அந்த பங்கர் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு. நீல நிறத்தில் ஒரு சீட்டு ஒன்று விரிக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் தூரங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலேயும் அதே மாதிரியான ஒரு பங்கர் இருக்குது. இதில் ஒரு பெரிய புத்து. ஓகே மக்களை, பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னிக்காடு எல்லாரும் என்ன வண்டி காட்டில் பிறந்த வரி புலி அந்த மாதிரி பாடலாம் படிப்பாங்க. நாங்கள் வன்னி காட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்னும் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஓகே, இப்போ காட்டின் ஒரு பகுதிக்குள்ளே தனியாக வந்துருக்கோம். முன்னுக்கு பார்க்க. ஓகே, முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒருவருமே இந்த இடத்துல இல்லை. இதில் ஏதோ மஞ்சளாக ஏதோ கிடக்கு. ஓகே, ஒரு கப்பை கிட்ட போய் பார்ப்போம். ஓகே, இது ஏதோ தகரத்தால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு பொருள் கிடக்கு, என்னென்னு தெரியல. இந்த காட்டுக்குள்ளே போகிற இடமெல்லாம் ஏதாச்சும் மர்மமாக ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்கக்கூடியதாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பாதையும் அப்படி தான் இருக்குது. போகக்கூடிய வகையிலான பாதை தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுண்டு வேறு ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறேன். அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் ஒன்று உடைஞ்சபடி கிடக்கு. ஸோ அப்படியே இதுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் பாருங்கள், ரோட அப்படி இருக்கு. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு போட், இந்த ஒரு போர்டு உண்டு. முழுமையாக உடைந்தபடி இயந்த முழுமையாக கிடக்கு.
ஓகே, இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களால் அப்படியே வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னால் இந்த இடத்துல அதிகமாக மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. ஆனால் வேறு ஏதாவது ஒன்றும் பார்க்க முடியலை. ஓகே, நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம். பாருங்க எப்படி கிடக்குன்னு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து இப்படி பார்த்தோம்னு சொன்னால் இங்கால இங்கே வர எப்படியாப்பட்ட போர்டுகள்லாம் கிடக்குன்னு பாருங்க. இது ஏதோ ஒரு விலங்கு கூடு மாதிரி இருக்குது. இதில் ஒரு உடுப்பும் கிடக்கு. ஒரு உடுப்பு இந்த இடத்துல இந்த போர்டுகள் கிடக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, ஒரு வித்தியாசமான அமைப்பு உண்டு. இப்படி வித்தியாசமான பொருள் எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் அங்கால போய் பார்த்தோம்னா இது நான் முதல்ல பார்த்த பொருள். உடைந்து சிதைவடைந்த நிலையில் காணப்படுது. நினைக்கிற முயல் இப்படி ஏதாவது விலங்குகள் இந்த இடத்துல கூட பயன்படுத்திருக்கலாம். இது பாருங்கள், மரப்பலகை, இதுக்கு மேலே இந்த ஃபைபர் போடப்பட்டிருக்குது இந்த இடம். அப்படியே கொஞ்சம் இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே எதிரையும் இப்படி கிடக்கப்பா. இங்கே இதில் பஞ்சுகள் காணப்படுது. வாவ், இங்கால ஒரு முழு போர்டே கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லைட்டை போட்டு போவோம். ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய போர்டு ஒன்று கிடக்குன்னு. இது ஒரு சின்ன ஏதோ விலங்குன்ற கூடு மாதிரி இருக்குது. கிட்ட போக முடியல, நாங்கள் கேமரா மட்டும் எடுத்து பார்ப்போம். ஓகே,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு, ஃபைபரால் செய்யப்பட்ட போர்டு ஒன்று கிடக்குது இந்த இடத்துல. ஸோ இது முழுமையாக சேதமடையலை, பட் அந்த மாதிரி கிடக்கு. முன்னுக்கு ஒரு காட்டுக்கு இங்கே பாருங்கள், அது அந்த முன்பகுதி இப்படி இருக்குது. இது வந்து பலகை, இங்கே பாருங்கள், இது பலகை. இதுக்கு வெளியில் ஃபைபர் போடப்பட்டிருக்கு. இது ஒரு படகு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்றால் அந்த முன்பக்கம் பாருங்கள், கூரா கிடக்கு. இது வந்து பாகம் உண்டு, இதில் தனியாக கிடக்கு, அதே இருக்கா பார்க்கலாம். இங்கே வரும், அதில் ஒரு பாகம் ஒன்று தனியாக கிடக்கு. இங்கே இதுக்குள்ளே இப்படியே போகலாம். நாங்கள் ரோடு இருக்குது, பட் எங்கே போய் சேருதுன்னு தெரியலை. தனியாக வந்திருக்கிறதால நான் நினைக்கிறேன் ஓகே. இந்த இடத்துலேருந்து நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம். அப்படி இதுக்குள்ளே வந்தோம்டா, இங்கே பாருங்க, உருளை வடிவத்தில், இதுவும் ஃபைபர் தான். அப்படியே முன்னுக்கு போனோம்னா முன்னுக்கு பெரிய நிறைய மரங்கள் உடைஞ்சு கிடக்குது. இதுலேயும் சில பகுதிகள் இது பாருங்க. இங்கே எப்படி இருக்குது? அப்படியே முன்னுக்கு பார்த்தா முன்னுக்கு ஒரு பெட்டி சேப்பில் ஒன்று கிடக்கு. அதை இழுக்க முடியலை. ஓகே, இந்த மாதிரி புது புது விஷயங்கள் கிடைக்கிற இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இதில் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. இங்கே வரும், அம்மா நட்டாட்டிப்போம், அசைக்க முடியும். இங்கே இதில் ஒரு பங்கர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் போகக்கூடிய மாதிரி ஒரு பாதை இருக்குது. ஓ, என்னப்பா இது! இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு இதை. இங்கே இதில் பங்கரா இல்லாது வேறு எது? இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க.
பெருசாக வெட்டி பெரிய பங்கராக என்னென்று தெரியல, பெருசாக கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூரியா பேக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது சுற்றி. அப்போ இது பெரும்பாலும் இது ஒரு பங்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே இதில் எதுவும் ஒன்று கிடக்கு. அடர்ந்து இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதி. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பங்கர் வந்து பெருசாக குழியாக வெட்டி கிடக்கு. என்னென்னு தெரியலை, இந்த முன்னுக்கு கொண்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பாகங்கள் கிடக்கு. இது என்னென்று சரியாக ஜட்ஜ் பண்ணிக்கொள்ள முடியலை. ஃபைபரால் செய்யப்பட்ட சில பகுதிகள் எங்களால் சொல்லக்கூடியதாக இருக்குது. மற்றது தகரத்தால் செய்யப்பட்டதும் காணப்படுது. ஓகே, இந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே இன்றைக்கு எங்களால் காண கிடைச்ச சில பகுதிகளை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். இங்கே நாங்கள் பைக் நிப்பாட்டி இந்த இடத்துக்கு கூட பெருசாக அது வந்து கிடக்கு. இங்கே ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காட்டுக்குள்ளே வேறு ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இதுலேயும் சில பொருட்கள் கிடக்காத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், முன்னுக்கு காட்டு. இங்கே பாருங்கள், இதில் சில ஓடுகள் கிடக்கும் கூடுதலாக. இங்கே வித்தியாசமாக கிடக்கும். இது ஃபைபர், இது ஃபைபர். இந்த இதிலே தான் அது கிடக்கு. எனக்கு ஏதோ இதில் அதிகமான ஃபைபரோடு கண்ட பொருட்கள் கிடக்கிறதால நான் நினைக்கிறேன் இது சில வேளை இந்த போட்டுகள் தயாரிக்கிற இடமா இருக்குமெண்டு. இங்கே பாருங்க, அதிக ஓடுகள் உடைஞ்சு கிடக்கு இந்த இடத்துல. ஓகே, இதப்படியே நாங்கள் தேடி போகும்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பங்கர் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்க, சரியாக பங்கரை பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளலாம். பங்கர் பொதுவாக எல் வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், எல் வடிவத்தில் இருக்குது. அந்த பங்கரை ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, எல் வடிவத்தில் இருக்க அந்த பங்கரை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது புதுக்குடியிருப்பு காட்டு பகுதிக்குள்ளே காணக்கூடிய சில விஷயங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி பெரிய பெரிய போட்டுகள். இது அசைக்க முடியலை, இந்த இடம் அசைக்க முடியாத அளவில் காணப்படுது. இங்கே அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இங்கே இந்த மாதிரி எல்லாம் ஃபைபர். இது வந்து பிவிசி குழாயில் ஃபைபரை. ஓகே, ஃபைபர் பிடிக்கிறாக்கு. இதுலேயும் ஃபைபர் தான். இங்கே இங்கே இதில் ஒரு வித்தியாசம் கிடைக்கும். என்னப்பா இது? இங்கே பாருங்க, ஓகே. நீங்கள் இப்போ இந்த இடத்துல கால் வைக்கிற இடம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒன்று கிடந்து கொண்டே இருக்குது. அப்படி இருந்தால் இது ஒரு பெரிய இந்த போட் ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. என்னென்னா
கொண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது எல்லா இடமும் இது கிடக்கிறதால அப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஓகே இங்கே பாருங்கள் இங்கால ஒன்று இருக்குது. இங்கே சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பெரிய போட் இது கிளியர் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது இந்த மான்கள் அது சில பேர் இதுக்குள்ளே கூடு கட்டியிருக்கலாம். அதே மாதிரி இங்கால ஒன்று கிடக்கு. கொஞ்சம் தூரம் அப்படியே நகர்ந்து வந்தோம்னு சொன்னால் இங்கால இன்னொரு பங்கர், அந்த எல்வடிவு பங்கர். எல்வடிவு பங்கர் பார்த்தீங்களென்றாலே நீங்கள் விளங்கி கொள்ளணும் இது யாருடைய இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த பாருங்கள் ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதான் எல்வடிவ பங்கர். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே யோசித்து பாருங்கள், ஒரு 15 வருஷத்துக்கு முதல் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும். என்ன இங்கே இது எல்லாமே ஃபைபரால் செய்யப்பட்டது, வேறு இந்த பிவிசி குழாய் கிடையாது. இதெல்லாம் எங்களுடைய ஆக்களோட உற்பத்தி. ஆமாம் பாருங்கள் சொன்னல எடுக்கிற இடமெல்லாம் அந்த மாதிரி இப்போ பாகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பங்கர்களும் இந்த மாதிரி போர்டுகளும் எல்லா இடத்துலையும் காணப்படுது. ஆர்வமாக காட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு அதை காட்டுறேன்ட்டு பைக் எங்கே நிற்கிதுன்னு தெரியல, அதையும் ஒரு கப்பி பார்க்கணுமா. வா ஃபுல் போட். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முழுமையான ஒரு போர்டை பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு மேலே சில இதெல்லாம் வெட்டி கிடக்கு, நான் எடுத்துட்டு காட்டுறேன். ஓகே மக்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு இவ்வளோ நேரம் இப்போ உடைஞ்ச போர்டுகளை காட்டி கொண்டிருந்தேன். இப்போ நீங்கள் முழுமையான ஒரு போர்டை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு நிலையும் உடையாமல் முழுமையாக கிடக்கும். இங்கே இன்னொரு உதவிக்கு இருந்தால் இதெல்லாம் எடுத்து போட்டு புரட்டியை காட்டலாம். ஓகே இந்த பாருங்க, இதான் முகப்பு முன்னுக்கு இருக்கிற பகுதி. இப்போ அப்படியே காட்டுறேன்னு பாருங்க, முழு போர்டையும் காட்டுறேன். உடையாமல் கிடக்கிற ஃபுல் போர்டு. இவ்வளோ நேரம் எங்களுக்கு தேடலுக்கு கிடைத்த இங்கே இந்த இடத்துல உடைஞ்சிருக்கு. உள்ளுக்கு போய் பார்ப்போம், உள்ளுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்க. ஹாய், விளங்குதா? நாங்கள் தான் இருக்கிறோம். ஓகே, இப்போ வாங்க வெளியில் வருவோம். ஒரு முழு போர்டையை நாங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி மர்மமான இடங்கள் அதிகமாகவே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நாங்கள் பைக்கில் போய் பார்க்கலாம்.
எப்படி இருக்குது அனுபவங்கள்? யாருமே இந்த இடத்த எடுத்து காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இன்னொரு விஷயத்தை காட்டலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். இங்கே என்னப்பா இதெல்லாம் பேர்? இதுக்கெல்லாம் என்ன பேருன்ட்டு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன பேருன்ட்டு. இங்கே பாருங்க, நிறத்தையும் இருக்கா பாருங்க. இங்கே அப்படியே உள்ளே போன வேண்டாம். இங்கே இவ்வளோ பெரிய போட்டு வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த மீன் பிடிக்க பயன்படுத்துகிற போர்டுகளை தாண்டி வித்தியாசமாக இருக்குது. இங்கே கீழே எல்லாம் உடைஞ்சி கிடக்கு. இங்கே பாருங்க, மடுத்து பார்ப்போம். இதில் இரும்பு பெட்டி. ஆட வவ்வால் தான் நிற்கிதாடி. வவ்வால் நிற்கிது, பார்க்கலாம். (2009) முதல் பாவனையில் இருந்த வழுக்குது பாருங்க எப்படி இருக்குங்க. இங்கே அந்த போட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பங்கர். இந்த பங்கர் பாருங்க, பங்கராகவே எடுத்து காட்டலாம். ஓகே, அதே போல் போக போக புதுமைகள் தானப்பா. எல்லா இடத்தும் புது புது விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல தனியாக வந்திருக்கதால சில இடங்கள் உள்ளே போக முடியல. என்னென்னா இந்த பாதையை பிடிக்க முடியாமல் போச்சுன்னா கஷ்டமாகிருமெண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் போக போக மர்மம் தான். மர்மம், புது புது விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது உண்மையிலே. நிச்சயமாக இன்றைக்கு என்னால் முழுமையாக எடுக்க முடியுமான்னு தெரியலை. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காட்டில் இருக்க மேலும் சில தகவல்களை என்னால் இயன்ற மட்டும் நான் உங்களுக்காக எடுத்து காட்டுவேன். பார்க்க ஆர்வம் உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் காலத்தில் இதெல்லாம் மறைஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல இதுகளை நாங்களாம் ஒரு பாத்திரணுங்கிறதுக்காக தான் வந்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒரு பங்கர். அப்படி தான் இருக்குது எல்லா இடமும். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உண்டு. அடி என்ன மட்டும் இது கொண்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்படி விராட்டி போட்டால் வாவ் சூப்பர், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இது வந்து பாதையில் இருக்கிறதுனால ஓரமாக்கி போட்டுட்டு ஓகே எங்களோட பயணத்தை தொடருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டோம். இந்த வீடியோன்ற தொடர்ச்சி நாளையும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறேன். விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்கள். வண்டி காட்டை ஒரு முறை முழுமையாக அலசி விட்டு தான் ஓய்வடைவோம். உண்மையிலே நான் தனியாக வந்து கொண்டிருக்கேன்னு உங்களுக்கு பார்க்க தெரியும், வேறு ஒருவருமே உதவிக்கு இல்லை. அதே நேரத்தில் மர்மமாக இருக்குது, சில இடங்கள் பயங்கரமாகவும் இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம், கட்டாயம் இதுக்குள்ளே என்னால் சமாளிக்க முடியும் என்று ஒரு கத்தியும் கொண்டு போகிறேன். இந்த பாருங்க, நீல புடி இருக்குது. கூடுதலாக யானை வந்தால் சமாளிச்சிடலாம், யானை வந்தால் ஓடிடலாம். மற்றபடி கரடிகள் சிறுத்தைகள் வந்தால் கத்தி இருக்குது, அப்படியே வந்தாலும் இயன்ற மட்டும் முயற்சிக்கலாம் அவரிடம் வந்து பாதுகாத்து கொள்றதுக்கு. அப்படி ஒரு பயங்கரமான இடத்துல தான் இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே பிரதான பாதை அழகாக இருக்குது, ஆனால் கிளை பாதையினூடாக போவையில் தான் பயங்கரமே. ஒரு இடத்துல பைக்கில் வந்து விழுந்து எழுப்பி தான் வாரன். இந்த காடு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து கடைசியை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அடர்ந்த காடாகவே இருக்குது. இன்னொருத்தரோட உதவி இல்லாமல் வர்றது அவ்வளோ சேஃப்டியே இல்லை, 100% சேஃப்டி இல்லை. இருந்தாலும் தற்போது என்னுடன் இணைந்து வர்றதுக்கு ஒருவரும் இல்லாதபடியால் நான் தனியாக வாரேன். இங்கே பாருங்கள், இந்த இடமெல்லாம் ஐயோ வன்னிக்காடு வன்னிக்காடு என்று கேள்விப்படுறீங்க. இன்றைக்கு பார்த்துக்கொள்ளுங்க வன்னிக்காடு எப்படி இருக்குது, எப்படி அடர்ந்து காணப்படுது என்று பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காட்டுக்குள்ளே போகும்போது மர்மங்களுக்கு அளவே கிடையாது. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காட்டில் நிலை கொண்டிருந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. சில முகாம்கள் உடைக்கப்படாத நிலையில் அப்படியே காணப்படுது. இங்கே கூடுதலாக என்ன இருந்திருக்கும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு என்றால், இந்த போட் செய்கிற ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு போட் கிடக்கு இந்த இடத்துல, இந்த தற்கொலை படைக்கு தயாரிக்கப்படும் போர்டு ஒன்று கிடக்கு. அதை நாங்கள் உங்களுக்கு தனியான ஒரு வீடியோவில் காட்டுறேன். ஓகே மக்களே, இதுதான் இன்றைய காணொலியின் சிறப்புகள். கட்டாயம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலி, இந்த காட்டிலே இன்னொரு காணொலி வரப்போகுது, இன்னும் பயங்கரமான மர்மங்களுடன். இப்போ நாங்கள் காட்டிலேருந்து வெளியே வரப்போகிறோம். ஓகே, சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.